ஓமலூர் அருகே வீட்டை கையகப்படுத்த வந்த வங்கி அதிகாரிகளை பொதுமக்களும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பூசாரிப்பட்டியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் கடந்த 2016ஆம் ஆண்டு வீட்டை புதுப்பிப்பதற்காக தனியார் வங்கி ஒன்றில் 12 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். கொரோனா காலகட்டத்தில் கடன் தொகையை செலுத்தாததால் வீடு ஏலம் விடப்பட உள்ளதாக வங்கியிலிருந்து நோட்டீஸ் வந்தது. அவர்கள் நேரில் சென்று 2 லட்சம் செலுத்திய நிலையில் கால அவகாசம் தருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் அவர்கள் கூறிய மறுநாளே திடீரென வீடு ஏலம் விடப்படுவதாக கூறி வங்கி அதிகாரிகள் வீட்டை கையகப்படுத்த இன்று வந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த குணசேகரன் குடும்பத்தினர் கால அவகாசம் தருவதாக தெரிவித்துவிட்டு மறுநாளே ஏலம் விட்டதாக கூறி அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சியினரும் வங்கி அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் அவர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.